கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவர்கள் வழங்கும் பொங்கல் திருநாள் சிறப்புரை கேட்கலாம். கால்நடை வளர்ப்பில் ஆரம்பித்து கால்நடையிலேருந்து பெறக்கூடிய உணவுப் பொருட்கள் நுகர்வோருக்கு பாதுகாப்பாக எப்படி போய் சேரணுங்கிற வரைக்கும் எல்லா விதமான வசதிகளும் எங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அதுக்கான ஆய்வுகளும் செய்கிறோம், அதுக்கான பயிற்சிகளும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். விவசாயிகள் எதுக்காக கால்நடைகளை வளர்க்குறாங்கங்கிறது தாண்டி இன்றைக்கி விவசாய பெருமக்கள் எல்லாரும் குறிப்பாக விவசாயம் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி தொழில் முனைவராக மாறணுங்கிறது தான் எங்கள் பல்கலைக்கழகத்தோட முக்கியமான ஒரு குறிக்கோள். அதாவது நடுவில் உள்ள தரகர்களோட பங்கு அதிகமாக இருக்குதுங்கிறதுனால விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் குறைவாக இருக்குது. அதை எப்படி மேம்படுத்தணும், ஒரு விவசாயியே தன்னிடமிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எப்படி சந்தைக்கு கொண்டு போகணுங்கிறத இன்றைக்கி குறிப்பாக நாங்கள் விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பால் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையத்தை அமைக்கிறதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி இறைச்சியிலேருந்து வரக்கூடிய பொருட்கள், முட்டையிலேருந்து பதப்படுத்தக்கூடிய பொருட்கள், இது 3 தான் குறிப்பாக விவசாயிகளுக்கு கால்நடையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள். இதை எப்படி பதப்படுத்தணுங்கிறதுக்கான தேவையான எல்லா தொழில்நுட்பங்களும் எங்கள் பல்கலைக்கழகத்தில் விவசாய பெருமக்களுக்கு பயிற்சி தரதுக்கான வசதிகள் எங்ககிட்ட இருக்குது. அதுபோக தமிழ்நாடு அரசாங்கத்தை சார்ந்து மாவட்ட ரீதியாக மாதம் ஒரு முறை விவசாயிகளிடமிருந்து குறைகளை கேட்டு, அதாவது தொழில்நுட்ப குறைகளை கேட்டு எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் எங்கள் பல்கலைக்கழகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் மூலம் பல்கலைக்கழகத்தோட ஆய்வு நிலையங்களுக்கு தெரிவிக்கப்படுத்து இங்கேருந்து அதற்கான சொல்யூஷன்ஸ், அந்த ப்ராப்ளங்களை எப்படி சரி செய்வதுங்கிறத ஆய்வுகள் செஞ்சு அவர்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியும் எடுத்துகிட்ருக்குறோம். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை மாவட்ட அளவில் நடந்ததை மாநில அளவுக்கு கொண்டு இங்கே கால்நடை பராமரிப்பு செயலாளர் தலைமையில் இங்கே ஒரு கூட்டம் வச்சு அதில் சொல்யூஷன்ஸ் நாங்கள் சொல்கிறதுக்காக சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்நடை விவசாய பெருமக்கள் கால்நடைகளை வளர்க்குறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ரெடி கேஷ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னொன்று விவசாயம் தட்பவெட்ப சூழ்நிலை சார்ந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனால நிரந்தர வருமானத்துக்காகவும் கால்நடைகளை அவங்க வளர்த்துட்ருக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் என்ன, தாக்கங்கள் என்ன, இது எல்லாமே விவசாய பெருமக்களுக்கு தெரியும். இருந்திருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு எப்படி முன் வரணும், என்னென்ன முறைகள்லேருந்து பாதுகாக்கணும், நோய்கள்லேருந்து அதுலேருந்து பெறக்கூடிய உணவுப் பொருட்களை எப்படி பாதுகாப்பாக போய் சேரணும் அப்படிங்கிறதுல இன்னும் நம்மளோட கால்நடை பணியாளர்கிட்ட ஒரு விழிப்புணர்வு குறைவாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கால்நடை பண்ணையாளர்களுமே ஒரு பெரிய அளவில் பண்ணைகள் வைத்திருப்பது இல்லை. சிறு சிறு குறைந்த எண்ணிக்கையில் கால்நடைகள் வைத்திருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு பண்ணை விஸ்தரிக்க தான் அதில் வரக்கூடிய இடர்பாடுகள் என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த இடர்பாடுகள்லேருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறதுக்கு தான் இந்த பல்கலைக்கழகங்கள் கால்நடை பராமரிப்புத்துறை நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம். இப்போ கால்நடை சம்மந்தமான இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கோழியின ஆராய்ச்சி ரொம்ப வேகமாக போய் அது ஒரு தொழில் ரீதியாகவே மாறிடுச்சு. இன்றைக்கி கோழி வளர்ப்புங்கிறது கறிக்கோழிக்குன்னு தனியாக சில இடங்கள்லையும் முட்டைக்கோழிக்குன்னு தனியாக இடங்கள் வந்துடுச்சு. அதே இது ஆடு வளர்ப்புலையோ பால் உற்பத்திலையோ இன்னும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து வரல. அது வளர்ந்து வராததுக்கு காரணம் என்னங்கிறது பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக நம்ம விவசாய பெருமக்களுக்கு அதை புரிய வச்சோம்னா அவங்க கண்டிப்பாக அந்த தொழில்கள்லேயும் தொழில் ரீதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ கால்நடை மருத்துவம் படிக்க வர்றதுக்கான மாணவர்களோட ஆர்வம் எவ்வளோ கூடி இருக்குது, ஏன் கூடியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க கால்நடை வளர்ப்பில் இருந்து கால்நடையிலேருந்து வரக்கூடிய நோய்களை சிகிச்சை செய்கிறதுக்கு, அதே மாதிரி உணவு உற்பத்தியை கூட்டுறதுக்கு, பெறப்படும் உணவுப் பொருளை எப்படி பாதுகாப்பாக தொழிற்சாலைகள் மூலமாக நுகர்வோருக்கு போய் சேர்க்கிறது, இது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கப்போ இன்றைக்கி கால்நடை மருத்துவம் படிக்கிறதுக்கு வர்றாங்க. ஸோ இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், இதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வளர்ச்சி இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்குது. பார்த்திங்கன்னா 2050 நமக்கு இன்றைக்கி தேவையான உணவை வச்சு 2 மடங்கு உணவு தேவை. இன்றைக்கி கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்துலேருந்து பெறப்படும் உணவுகளை காட்டிலும் புரத சத்துக்கான உணவுக்கு இன்றைக்கி மாறிட்டோம் நம்ம. ஸோ அப்படி மாறி வரும்போது கால்நடைகள்லேருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கிறனால கண்டிப்பாக விவசாய பெருமக்கள் கால்நடையிலேருந்து பெறக்கூடிய லாபமும் அதிகமாகும். ஸோ அதனால தான் திருப்பி நாங்கள் என்ன வலியுறுத்த விருப்பப்படுறோன்னா, மேனேஜ்மெண்ட், மேலாண்மை ரொம்ப முக்கியம். கால்நடை வளர்ப்பில் மேலாண்மையை தொடர்ந்து இன்றைக்கி என்ன நுகர்வோருக்கு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பம் என்ன,
நம்ம பெரிய அளவில் வரணும், ஏற்றுமதி செய்யணுங்கிறது அடுத்த இதாக இருந்தாலும் முதல்ல நமக்கு இந்த 3 புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல லாபகரமாக இருக்கலாம். அதுபோக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கால்நடையிலேருந்து வரக்கூடிய நோய், மனிதர்களிலிருந்து வரக்கூடிய நோய், சுற்றுச்சூழல் சுத்தம், இது 3ஐயும் சேர்த்து தான் நம்ம வந்து அணுகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ விவசாய பெருமக்களோட பண்ணையாளர்களோட பங்கு மனித சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமானதாக வந்திருக்கு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரும் போது இன்றைக்கி விவசாய பெருமக்கள் வந்து கண்டிப்பாக அவங்க அறிவியல் ரீதியாக வந்து கண்டிப்பாக வந்து நிறைய புதிய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சிருக்கணும். கார்பன் கிரெடிட்டிங்னு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஒரு மாடு எவ்வளோ புல் சாப்பிடுது, அந்த புல் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கார்பன் அது கன்சியூம் பண்ணுது, உண்மையிலேயே கால்நடைகள்னால சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரணிகள் இருக்கா இல்லையா, இது எல்லாமே அவங்க புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொடுக்கக்கூடிய பொருளை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கே வந்து ஆய்வு செஞ்சு நுகர்வோருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட பொருளில் என்ன இருக்குது, என்ன சத்து பொருள் இருக்குங்கிறது கண்டிப்பாக விவசாய பெருமக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேச்சுரல் ஃபார்மிங்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, ஆர்கானிக் ஃபார்மிங்னு ஒரு கான்செப்ட் வருது. கண்டிப்பாக அது தேவை. ஏன்னா இன்றைக்கி உணவு மூலமாக சில நச்சு பொருட்கள் மனிதர்களுக்கு சென்றடையுதுங்கிறது ஒரு குறிப்பு நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படின்னா நம்ம வந்து ரசாயன பொருட்கள் இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்படி மாற்று வழியில் நம்ம விவசாயம் பண்ணும்போது இன்னையோட தேவையை பூர்த்தி செய்ய முடியுமாங்கிறதும் நம்ம மனசில் கொண்டிருக்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். அப்படி பேலன்ஸ் பண்ணி போகும்போது நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரெஷ் அல்லது ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படிங்கிற பொருளுக்கு அதிக டிமாண்ட் இருக்கலாம், அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த நுகர்வோரோட எண்ணிக்கை என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் தொழில்நுட்ப ரீதியாக இன்றைக்கி பால் பார்த்திங்கன்னா மடியிலிருந்து தான் கிடைக்குதாங்கிறதே மாணவர்களுக்கு நிறைய குழந்தைகளுக்கு தெரியாது. பால்னாலே நேராக போகணும், கடையில் பாக்கெட்டில் போட்டிருக்கோம், வாங்கிட்டு வந்து தான் குடிச்சிட்ருக்கிறோம். ஸோ அந்த தொழில்நுட்பம் ஏன் இவ்வளோ நாள் வளர்ந்ததுங்கிறதும் நமக்கு புரிஞ்சிருக்கணும். அதில் ஏன் பாஸ்டரைசேஷன் பண்ணுறாங்க, என்னென்ன கிருமிகள் அழிக்கிறதுக்காக பண்ணுறாங்க, அப்படின்னா இயற்கை விவசாயத்துக்கு நமக்கு தேவையான தொழில்நுட்பம் என்னங்கிறதும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம அந்த மாதிரி பொருட்கள் நேச்சுரல் ஃபார்மிங்கில் வரக்கூடிய பொருட்களை விநியோகம் செய்யும்போது அதையும் நம்ம மனசில் கண்டிப்பாக குறிப்பாக எடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகர முடியும். ஏன்னா இன்றைக்கி உலகமயமாக்கலுங்கிறனால நம்மளோட பொருட்கள் அது உலகத்தில் என்னென்ன கிடைக்குது, உலகத்தில் நுகர்வோருக்கு எதை மாதிரி தேவைகளை வந்து உணவுத்துறை வந்து எப்படி உணவு பதப்படுத்தல் என்னென்ன தொழில்நுட்பங்கள் கொண்டு போயிருக்காங்கங்கிறது இன்றைக்கி நுகர்வோருக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட அறிவை அந்தளவுக்கு நம்ம வந்து மாற்றி கொண்டு போய் வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இல்லைன்னா இன்றைக்கி அயல்நாடுகள்லேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கான மோகம் அதிகரிச்சிட்ருக்கிற நேரத்தில் அதோட தரம் வந்து கண்டிப்பாக நம்மளோட அதிகமாக இருக்குங்கிற எண்ணம் நுகர்வோர்கிட்ட இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்மளோட பொருட்களோட நல்ல தரத்தோடு நம்ம வந்து விவசாய பெருமக்களுக்கு போய் சென்றடையணும். அதாவது பல்கலைக்கழகம் குறிப்பாக வந்து பண்ணையாளர்கள், நுகர்வோர் மற்றும் மாணவர்களுக்காக இதை மாதிரி எல்லா விதத்தையும் காம்போசிட்டாக லாபகரமாக எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடை தான் எடுத்திருக்கிறோம். அதற்கு தேவையான அனைத்து ஆய்வுகளும் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் எங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அதனால் கால்நடை பண்ணையாளர்கள் குறிப்பாக எங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விரிவாக்க நிலையங்கள், அதாவது VUTRCன்னு சொல்லுவோம், அந்த துறைக்குன்னு தனி இயக்ககம் இருக்குது. தங்களோட கோரிக்கைகள் என்ன இருந்தாலும் அதன் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லி பண்ணையாளருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிறைவு பெறுகிறேன். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் R. நரேந்திரபாபு அவர்கள் வழங்கிய பொங்கல் திருநாள் சிறப்புரை கேட்டீர்கள்.